டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரோஷா துக்ளக். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பொதுத்துறை நிறுவனங்கள் எவை? கீழ்கண்டவற்றில் பொதுத்துறை நிறுவனங்கள் எவை? ஏ நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், பி இந்திய உருக்கு ஆணையம், சி பாரத தொலைபேசி நிறுவனம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தேர்ட் கொஸ்டின், ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் எது? ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் எது? ஆப்ஷன் ஏ இருவேல்பட்டு. ஃபோர்த் கொஸ்டின், பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம்? பணியிடத்தை கணக்கிடுவதற்கு எந்த வயது வரையிலான வயதை கணக்கிடலாம்? ஆப்ஷன் பி 15 to 60. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? ஆப்ஷன் சி சார்புத்துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை. சிக்ஸ்த் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல? பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல? ஆப்ஷன் பி உற்பத்தி. செவன்த் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல? பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல? ஆப்ஷன் டி காடுகள். எய்த் கொஸ்டின், மூன்றாம் துறையில் அடங்குவது? மூன்றாம் துறையில் அடங்குவது ஏ போக்குவரத்து, பி காப்பீடு, சி வங்கியல், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும். நைன்த் கொஸ்டின், எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? ஆப்ஷன் டி தனியார் துறை. 10th கொஸ்டின், டேஸ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது? எந்த துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது? ஆப்ஷன் பி ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. 11th கொஸ்டின், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி நிறுவனங்களின் உரிமை. 12th கொஸ்டின், தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்? தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர்? ஆப்ஷன் ஏ வேளாண்மை. 13, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த தொழிலாளர்களில் வேளாண் துறையை சார்ந்தவர்களின் சதவீதம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த தொழிலாளர்களின் வேளாண் துறையை சார்ந்தவர்களின் சதவீதம். ஆப்ஷன் பி 42.1%. 14, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த பெண்களின் சதவீதம். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த பெண்களின் சதவீதம். ஆப்ஷன் சி 55%. 15, 2010-11ஆம் ஆண்டில் தமிழகத்தில் நிலத்தை சாகுபடி செய்பவர்களின் எண்ணிக்கை. 2010-11ஆம் ஆண்டில் தமிழகத்தில் நிலத்தை சாகுபடி செய்பவர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 81,18,000. 16, தமிழகத்தில் மொத்த சாகுபடி பரப்பளவில் குறு விவசாயிகள் சாகுபடி செய்யும் நிலத்தின் பரப்பளவு. தமிழகத்தில் மொத்த சாகுபடி பரப்பளவில் குறு விவசாயிகள் சாகுபடி செய்யும் நிலத்தின் பரப்பளவு. ஆப்ஷன் பி 36%. 17, தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பில் பயிர் செய்யப்படும் நிலத்தின் பரப்பு. தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பில் பயிர் செய்யப்படும் நிலத்தின் பரப்பு. ஆப்ஷன் பி 45,44,000 ஹெக்டேர். 18, 2012-13ஆம் ஆண்டில் தமிழகத்தில் மொத்தமாக பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் உணவு பயிர்கள் பயிரிடப்பட்ட பரப்பளவின் சதவீதம். 2012-13ஆம் ஆண்டில் தமிழகத்தில் மொத்தமாக பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் உணவு பயிர்கள் பயிரிடப்பட்ட பரப்பளவின் சதவீதம். ஆப்ஷன் சி 72%. 19, தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது. தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது. ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவமழை. 20, தமிழகத்தில் பாசன பரப்பை சரியாக பொருத்துக. கிணறுகள், வாய்க்கால்கள், ஏரிகள்.
62%, 24%, 14%. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 21 மறைநீர், அதாவது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் எனும் பதம் டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. மறைநீர் எனும் பதம் டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1990. 22 தமிழகத்தில் 2014-15 ஆண்டில் உணவுப் பயிர்கள் பயிரிடப்படும் பரப்பில் பாசன வசதி பெற்ற நிலப்பரப்பின் சதவீதம். தமிழகத்தில் 2014-15 ஆண்டில் உணவுப் பயிர்கள் பயிரிடப்படும் பரப்பில் பாசன வசதி பெற்ற நிலப்பரப்பின் சதவீதம் ஆப்ஷன் டி 59%. 23 தமிழகத்தில் நெல் சாகுபடி எத்தனை விழுக்காடு அளவிற்கு மேற்கொள்ளப்படுகிறது? தமிழகத்தில் நெல் சாகுபடி எத்தனை விழுக்காடு அளவிற்கு மேற்கொள்ளப்படுகிறது? ஆப்ஷன் டி 30%. 24 தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு ஆப்ஷன் பி காவேரி. 25 மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம். மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1934. 26 தமிழகத்தில் 2014-15 நெல்லின் உற்பத்தி அளவு சுமார். தமிழகத்தில் 2014-15 நெல்லின் உற்பத்தி அளவு சுமார் ஆப்ஷன் பி 80 லட்சம் டன். 27 தமிழகத்தில் உணவல்லாத பயிர்களில் முதலிடம் வகிப்பது. தமிழகத்தில் உணவல்லாத பயிர்களில் முதலிடம் வகிப்பது ஆப்ஷன் பி தென்னை. 28 பொருளியல் வருமான பகிர்வு என்பது எதனுடன் தொடர்புடையது? பொருளியல் வருமான பகிர்வு என்பது எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ உற்பத்தி காரணிகள். 29 பகிர்வு கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பகிர்வு கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி காரணி விலை கோட்பாடு. 30 எதனை பயன்படுத்துவதற்கான வெகுமதியே வாரமாகும்? எதனை பயன்படுத்துவதற்கான வெகுமதியே வாரமாகும்? ஆப்ஷன் சி நிலம். 31 போலிவாரம் என்ற கருத்து யாருடன் தொடர்புடையது? போலிவாரம் என்ற கருத்து யாருடன் தொடர்புடையது? ஆப்ஷன் டி மார்சல். 32 தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ரிகார்டோ. 33 உழைப்பாளர்களுக்கான வெகுமதி. உழைப்பாளர்களுக்கான வெகுமதி ஆப்ஷன் பி கூலி. 34 பணக்கூலியின் வேறு பெயர். பணக்கூலியின் வேறு பெயர் ஆப்ஷன் பி பெயரளவு கூலி. 35 நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர். நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர் ஆப்ஷன் டி ரிகார்டோ. 36 அங்காடியில் முதலை பயன்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்படுவது வட்டி என்று கூறியவர். அங்காடியில் முதலை பயன்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்படுவது வட்டி என கூறியவர் ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் மார்ஷல். 37 லாபம் இதற்கான வெகுமதியாகும். லாபம் எதற்கான வெகுமதியாகும்? ஆப்ஷன் பி அமைப்பு. 38 எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் ஆப்ஷன் பி வாக்கர். 39 முதலீட்டை பயன்படுத்துவதற்கான வெகுமதி. முதலீட்டை பயன்படுத்துவதற்கான வெகுமதி ஆப்ஷன் சி வட்டி. 40 கடன் நிதி கோட்பாட்டின்படி கடன் நிதிகளின் அளிப்பு இதற்கு சமமாகும். கடன் நிதி கோட்பாட்டின்படி கடன் நிதிகளின் அளிப்பு இதற்கு சமமாகும். ஆப்ஷன் ஏ எஸ் பிளஸ் பிசி பிளஸ் டிஹெச் பிளஸ் டிஐ. 41 எதிர்பாராத செலவுகள் என்ற கருத்தை ஹீன்ஸ் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். எதிர்பாராத செலவுகள் என்ற கருத்தை ஹீன்ஸ் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் பி முன்னெச்சரிக்கை நோக்கம். 42 ஹீன்ஸின் வட்டி கோட்பாடு இவ்வாறு வழங்கப்படுகிறது. ஹீன்ஸின் வட்டி கோட்பாடு இவ்வாறு வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் பி நீர்மை விருப்ப கோட்பாடு. 43 தனிநபர்களுக்கு நாட்டின் செல்வத்தை அல்லது வருமானத்தை பகிர்ந்தளிப்பது என்பது. தனிநபர்களுக்கு நாட்டின் செல்வத்தை அல்லது வருமானத்தை பகிர்ந்தளிப்பது என்பது ஆப்ஷன் பி தனிநபர் பகிர்வு. 44
புத்தாக்க லாப கோட்பாட்டை வழங்கியவர்? புத்தாக்க லாப கோட்பாட்டை வழங்கியவர் ஆப்ஷன் பி சும்பீட்டர். 45 போலிவாரம் இதனால் தோன்றுகிறது. போலிவாரம் இதனால் தோன்றுகிறது. ஆப்ஷன் ஏ மனிதன் உருவாக்கிய உபகரணங்கள். 46 ஒரு உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலம் உழைப்பாளி தன் பணியை வழங்கியதற்காக கொடுக்கும் மொத்த பணமே கூலியாகும். இதை கூறியவர் யார்? ஒரு உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலம் உழைப்பாளி தன் பணியை வழங்கியதற்காக கொடுக்கும் மொத்த பணமே கூலியாகும். இதை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பென்ஹாம். 47 துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் ஆப்ஷன் பி NW சீனியர். 48 கடன் நிதி வட்டி கோட்பாடானது. கடன் நிதி வட்டி கோட்பாடானது ஆப்ஷன் டி புதிய தொன்மை கோட்பாடு. 49 மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயே போலிவாரம் என்று கூறியவர். மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயே போலிவாரம் என்று கூறியவர் ஆப்ஷன் டி ஆல்பர்ட் மார்ஷல். 50 ஒரு உற்பத்தியாளர் உழைப்பாளியின் பணியை பெற ஒப்பந்தம் செய்து குறிப்பிட்ட தொகையை வழங்குவது கூலியாகும் என்று கூறியவர். ஒரு உற்பத்தியாளர் உழைப்பாளியின் பணியை பெற ஒப்பந்தம் செய்து குறிப்பிட்ட தொகையை வழங்குவது கூலியாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் சி பென்ஹாம்.